ஹாய், ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்ட பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 3 மாத காலங்களாவே நம்மளுக்கு ரிசல்ட்டே இதுவரைக்குமே அப்டேட் குடுக்கல. எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைக்கல. இந்த நிலையில் தான் ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்கள், சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்காக அப்ளை பண்ணி இறுதி பட்டியலுக்காக வெயிட் பண்ற அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைத்திருக்கு. இந்த ரிசல்ட் வருமா? வராதா? அப்படின்ற மனநிலைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே போயிட்டு இருக்காங்க. இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் டிலே ஆகுமா? இந்த மாதமாச்சு கன்ஃபார்மா இந்த ரிசல்ட் வருமா? வராதா? அப்படின்ற ஒரு நிலைக்கு தான் பார்த்தீங்கன்னா, இப்ப தள்ளப்பட்டு இருக்கு. இந்த நிலையில தான் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக என்ன தகவல் வந்து குடுத்துருக்காங்க குடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வருமா? வராதா? அப்படின்ற மாரி போயிருக்காங்க. இருந்தாலுமே இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எப்ப அப்டேட் குடுக்க போறாங்க? என்ன டேட்ல வந்து வெளியாகும்? இதில வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க? இதில வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க? இதில வந்து எப்படி செலக்ஷன் ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு? எவ்வளோ மார்க் இருந்தா இதில வந்து அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. நேர்முக தேர்வு மூலமாக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து முடித்திருக்காங்க. ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, இனிமே நேர்காணல் நடக்கல. அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் எப்ப நடக்கப்போகுது? இதில வந்து என்ன ப்ராசஸிங்லாம் அடிப்படையில அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது? நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து இருக்கு. இதில வந்து நெறைய பணப்பட்டுவாடாலாம் வந்து நடக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருக்கக்கூடிய நிலை தான் பார்த்தீங்கன்னா, அதிரடியாக வந்து நம்ம இதில வந்து நெறைய பணப்பட்டுவாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இதுக்கே வந்து 12,00,000 மேல வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாரி நெறைய பேரும் நெறைய சந்தேகங்கள்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் உண்மையா? அப்படின்றத தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்ப தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே, இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆவலுடன் இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றோம். அந்த ரிசல்ட் இதுவரைக்குமே ஒரு 3 மாத காலங்கள் ஆயிடுச்சு. இன்னுமே அப்டேட் குடுக்கல. நம்மளுக்கு வந்து கடந்த மு வருடமே வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதமே குடுக்க வேண்டிய ரிசல்ட்டு. இதுவரைக்குமே நம்மளுக்கு வந்து அப்டேட்டே வந்து குடுக்கல. எதனால தான் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் குடுக்கல? என்ன ப்ராசஸிங்ல வந்து இருக்காங்க? உண்மையான நிலவரம் வந்து என்ன? அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எதனால தான் ரிசல்ட் அப்டேட் பண்ணல அப்படின்ற மாரி யாருக்குமே எந்த ஒரு தகவலுமே டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைக்கல. இதன் அடிப்படையில் தான் இன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி அஃபிஷியலாகவே ஒரு தகவல் வெளியா இருக்கு. பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைத்து தேர்வாளர்களுக்குமே அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா, இப்ப டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைத்திருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரில குடுப்போம் அப்டின்னாங்க. ஜனவரி முடிஞ்சுச்சு, பிப்ரவரி முடிஞ்சுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச்சும் வந்து முடிய போகுது. இனிமே ரிசல்ட் குடுக்கல. இந்த நிலையில் தான் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக மார்ச் இறுதிக்குள்ள நாங்க வந்து ரிசல்ட்ட குடுத்துருவோம் அப்டின்றத அஃபிஷியலாகவே ஒரு தகவல் வெளியா இருக்கு. இந்த நிலையில் தான் ரேஷன் கடை தேர்வாளருக்கு ஒரு வந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலா தான் வந்து இருந்திருக்கு. இருந்தாலுமே ஏன் ரிசல்ட் அப்டேட் குடுக்கல? அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸ் வந்து போயிருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் லிஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே ரெடியே பண்ணல. பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பொங்கல் பண்டிகையின் காரணமாக நம்மளுக்கு வந்து பிப்ரவரி லாஸ்ட் வீக்ல தான் நம்மளுக்கு வந்து இந்த செலக்ஷன் லிஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வராதுக்கான கொஞ்சம் டிலே ஆவதுக்கான காரணம் வந்து இதுதான். இதனால தான் நம்மளுக்கு வந்து இனிமே குடுக்கல. இருந்தாலுமே ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து செலக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முடித்திருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி அஃபிஷியலாகவே ஒரு தகவல் வெளியா இருக்கு. இந்த நிலையில் தான் ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் வெளியா இருக்கு. அடுத்ததாக இதில வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? எதன் அடிப்படையில அனைவருமே இந்த வேலைய வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்ற மாரி பெரிய சந்தேகங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய பொறுத்தளவுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும். இதில எக்ஸாம் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. அந்த நேர்முக தேர்வு மூலமாக
ஸோ உங்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையில உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வியின் அடிப்படையிலும், அதே மாரி உங்களுடைய பேச்சு திறமை, உங்க மக்களிடையே பேசக்கூடிய திறமைகள்லாம் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் வழங்கியிருப்பாங்க. இந்த மார்க்கின் அடிப்படையில அனைவரையுமே செலக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னும் செக் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலமாக சீனியாரிட்டி அடிப்படையில வழங்கியிருக்காங்க. இதிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கியிருக்காங்க. முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா, இதில ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் அதுவும் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா 5% பார்த்தீங்கன்னா முன்னுரிமை குடுப்போம் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. இந்த நிலை தான் நம்ம எதிர்பார்த்த மாரி இப்போ பார்த்தீங்கன்னா, இதில ஆ முன்னுரிமைலாம் குடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கும் ஒரு சில லெட்டரும் வந்திருக்கு. இதன் அடிப்படையில தான் உங்களுக்கு நாங்க முன்னுரிமை குடுத்துருக்கோம் அப்படின்றத லெட்டர் மூலமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக குடுத்துருக்காங்க. சில ரேஷன் கடை தேர்வுகள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ ப்ராசஸிங் தான் அனைவருக்குமே தெரியும். இதனால தான் நம்மளுக்கு ரிசல்ட் வரதுக்கான கொஞ்சம் டிலே. இருந்தாலும் இவ்வளோ டிலே ஆகுது இல்லையா? இதனால தான் நிறைய பேருக்கு இந்த வேலை மீது நிறைய டவுட் ஏற்படுது. நிறைய பணப்பட்டுப்பாடுகள் இதில நடக்குது. இதனால தான் நம்மளுக்கு இனிமே நம்மளுக்கு ரிசல்ட் குடுக்கல அப்படின்ற மாரி நெறைய பேரு நெறைய கமெண்ட் தெரிவிச்சுக்கிறாங்க. இதனால உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏதோ 1% 2% பார்த்தீங்கன்னா நடக்கலாம். ஓவராலாகவே நடந்துச்சு அப்படின்னா, அவங்க மாட்டிக்குவாங்க. இது மாரி நடக்கத்தான வாய்ப்புகள் இல்ல. இருந்தாலும் இவ்வளோ டிலே ஆகுது இல்லையா? இதனால நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள்லாம் இது மாரி கேட்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதில ஆ இந்த வேலையில எப்படி சேலரி எல்லாம் எப்படி குடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரிய பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேசிக்காவே இப்போ 16,000த்துலேருந்து அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, 24 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும் அப்படின்த சொல்லியிருக்காங்க. சேலரிய பொறுத்தளவுக்கு இப்ப 2025 பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே கூடுதலாக தான் வழங்க போறாங்க. இதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு சேலரிய பொறுத்தளவுக்கு இப்போ ஒரு சூப்பரான சேலரி தான். அதுக்கப்புறம் ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ரிசல்ட்டு பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட் தான் ரிசல்ட் அப்டேட் ஆகும். அத நீங்க நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்கு. அத பயன்படுத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வெப்சைட் மூலமாக டிஆர்பி ஆல் டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில ஃபர்ஸ்ட்டு வர லிங்க்லேயே நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, அதில 38 மாவட்டத்தோட லிங்க்கும் ஓப்பன் ஆகும். அதில நீங்க ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே. இந்த ரிசல்ட்ட பொறுத்தவரை நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, அடுத்த 4 வீக்லயே உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் நாங்க வழங்கிடுவோம் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. இதன் அடிப்படையில தான் நம்ம எதிர்பார்த்த மாரி ஒரு சூப்பரான அப்டேட்டுக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிசல்ட்ட பொறுத்தவரை கன்ஃபார்மா இன்னைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி ஒரு அஃபிஷியலாகவே தகவல் வெளியா இருக்கு. சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா, இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.